கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்றா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிற போது பூரிகைகளாலும் தாளங்கள் கொட்டியும் கர்த்தரை புகழ்ந்து மாறி மாறி பாடினார்கள். மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரும் லேவியரும் பிதாக்களின் வம்ச தலைவரும் ஆகிய அநேகர் வந்து இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிறதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்ட பொழுது மகா சத்தமிட்டு அவர்கள் அழுதார்கள். மற்றெல்லாரும் கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். முந்தின ஆலயத்தை பார்த்த ஆசாரியர் லேவியர் எல்லாரும் ஆலயம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இடிக்கப்பட்டதை பார்த்தார்கள். அதன் பின்பு அவர்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகள் அடிமையாகவும் வாழ்ந்தார்கள். மறுபடியும் அதே ஆண்டவர் அவர்களை எருசலேமுக்கு அழைத்து வந்தார். இங்கு வந்து மறுபடியும் எருசலேமில் அதே இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுகிறதை அவர்கள் கண்களால் பார்த்தவுடனே 70 வருட கனவு நனவாகி மனதின் பாரமெல்லாம் போகிறதை தாங்கள் கண்டதும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். நாமும் அநேக வேளைகளில் இப்படித்தான் நம் கண்கள் முன்னால் எதிர்பாராதது நடக்கும்போது, நாம் பல வருடங்களாக எதிர்பாராதது நமக்கு கிடைக்கிற பொழுது நம்மையும் அறியாமல் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். அது சந்தோஷத்தின் கண்ணீர், நன்றி செலுத்தும் கண்ணீர் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுகிற பொழுது ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களுக்கும் கேட்டது. அப்பொழுது அருகில் இருக்கிற நகரத்தில் உள்ள மக்கள், கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும், இது அழுகையின் சத்தமா அல்லது எல்லாரும் சிரிக்கிறார்களா? ஏன் இந்த அழுகை, ஏன் இந்த சிரிப்பு, இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று எல்லாரும் பேசிக்கொண்டு இந்த இடத்திற்கு ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்த்தால் எருசலேம் தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டு கொண்டிருப்பதை கூடி வந்தவர்களும் பார்த்து அவர்களும் சேர்ந்து ஆரவாரித்தார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேலை மகிமையாகவும் ஆரவாரத்தோடவும் நடைபெற்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் தன்னுடைய ஒரே மகனை பாடசாலையில் படிக்க வைத்தனர். அவன் தினமும் பல கிலோமீட்டர்கள் வேனில் சென்று படித்தான். நன்றாக படிப்பான். பெற்றோருக்கு ஒரே பையன் என்பதால் மிகவும் கண்ணும் கருத்துமாய் படிக்க வைத்தனர். காலையில் செல்லும்போதும் மாலையில் வீட்டுக்கு வரும்போதும் அவன் அம்மா வாசலிலே காத்திருப்பார்கள். ஒரு நாள் அவன் பாடசாலை சென்றான். மாலையில் திரும்பி வருவதற்கு நேரமாகிவிட்டது. வேனும் வந்துவிட்டது. ஆனால் அவர்களுடைய மகன் வரவில்லை. இவர்கள் பதறிப்போய் கேட்டார்கள். அவன் மற்றொரு பையனுடன் மதியம் சாப்பிட்டு முடிந்ததும் கடைக்கு போய் பண்டம் வாங்கி சாப்பிடுவோம் என்று சென்றிருந்தான். திரும்பி வரவில்லை. ஆகவே பாடசாலையில் காவலாளர் முதலாக எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த வேன் டிரைவர் சொன்னார். இதை கேட்டதும் அந்த தாயார் மயங்கி விழுந்து விட்டார்கள். தண்ணீர் தெளித்து எல்லாரும் எழுப்பிவிட்டார்கள். தலையில் அடித்து அடித்து அழுது புரண்டார்கள். டிரைவர் சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். அதற்குள்ளாக அந்த பையனை கண்டுபிடித்து காரில் கூட்டி கொண்டு வந்து அவர்கள் அம்மாவிடம் ஒப்படைத்தனர். அந்த தாயார் மகனை கண்டதும் கட்டிப்பிடித்து முன்னதை காட்டிலும் அதிகமாக அழுதார்கள். அவர்கள் மனது இப்பொழுது போன உயிர் வந்தது போல ஆரவாரிக்கிறது. ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அவர்கள் மூலமாக சிலர் அழுகிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள். இப்படி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை எப்படி ஆரவாரத்தோடு துதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். 70 ஆண்டுகள் அந்நிய நாட்டில் அடிமைகளாயிருப்பது எவ்வளவு கஷ்டம். இனி நமக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்தவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் கோரேஸ் ராஜாவின் மூலமாக எவ்வளவு மகத்தான காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த ஆலயத்தை இடித்து நிர்மூலமாக்கினார்களோ, அதில் உள்ள பனிமுட்டுகளையெல்லாம் தன்னுடைய தேவனின் கோவிலிலே கொண்டு வைத்தார்களோ, அதே பனிமுட்டுகள் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்துக்குள் கொண்டு வந்ததும் அல்லாமல் இடித்த நாட்டு பணத்தை கொண்டே மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டது. அதுவும் அதே இடத்தில் கட்டப்பட்டது. இன்றைக்கு நாம் எந்த இடத்தில் நாம் வெட்கப்படுகிறோமோ அதே இடத்தில் நம் தலையை நிமிர்த்தி
நாம் ஆண்டவரை ஆரவாரிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த ஆண்டவரை நாம் தேடி நாம் வெட்கப்படாத வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சியாய் ஆரவாரிக்கவும் அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.